அண்மை செய்தி. கட்டணமின்றி நிவாரணப் பொருட்களை அனுப்பலாம் என்று தமிழக அரசு அனுமதி வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் காண்டிபன். வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். அர்ஷினி, இந்த பெரும் வெள்ளம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த 4 மாவட்டங்கள், குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி, இந்த மாவட்டங்கள்ல இந்த கடந்த 3 நாட்களாக பெரு வெள்ளம் ஏற்பட்டு பல்வேறு பகுதிகள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. இந்த பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் அடிப்படையான தேவைகளை இழந்து நிற்கக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை பல்வேறு தன்னார்வ நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள் என பலர் பொருட்களை அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இவர்கள் தற்போது தமிழக முதலமைச்சர் என்ன உத்தரவு கொடுத்திருக்காங்கன்னா, அந்த மாதிரி தமிழகத்திலிருந்து அனுப்பக்கூடிய அந்த நிவாரணப் பொருட்களை அரசு பேருந்தில் இருக்கக்கூடிய அந்த சுமை வைக்கக்கூடிய அந்த பெட்டி இருக்கும், அந்த பெட்டியில வைத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த வகையான கட்டணமும் கொடுக்க வேண்டியது இல்லை, வசூலிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்திருக்காரு. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் எந்த மூலையில இருந்தாலும் இந்த 4 மாவட்டங்கள், அதாவது திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி, இந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலர்களுக்கு நேரடியாக இந்த நிவாரணப் பொருட்களை பேருந்தில் ஏற்றி அனுப்புவதற்கு தற்போது தமிழக அரசு உத்தரவு கொடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய எல்லா துறையில் இருக்கக்கூடிய அந்த 8 எம்டிகளுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டு அந்தந்த டிப்போக்களில் இருக்கக்கூடிய ஓட்டுநர் நடத்துனர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அவ்வாறு கொடுக்கக்கூடிய அந்த பொருட்கள் நேரடியாக கொண்டு மாவட்ட ஆட்சியர், அந்த 4 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள்ல சேர்க்க வேண்டிய உத்தரவானது தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி காண்டி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.